தற்போது வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. நிமிடத்திற்கு நிமிடம் அந்த விபத்து ஏற்பட்ட இடத்திலிருந்து காட்சிகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டே இருக்கின்றன. விபத்து ஏற்பட்ட காட்சி, விமானம் மோதிய கட்டிடத்தின் காட்சி மற்றும் சிதைந்த அந்த விமானத்தின் பகுதிகள் கிடைத்த காட்சிகள் என பல்வேறு காட்சிகளும் தொடர்ந்து வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. இந்த விமான விபத்தின் கோர காட்சிகள், விமான விபத்து ஏற்பட்ட பகுதிகளில் சிதைந்த அந்த பாகங்கள் மற்றும் உடைந்த அந்த விமானத்தின் காட்சிகளும் அங்கு வந்து கொண்டிருக்கின்றன. இந்த விமான விபத்து தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியும் அவர் வேதனையும் அதிர்ச்சியும் அடைவதாக தெரிவித்திருக்கிறார். இதயத்தை நொறுங்க செய்யும் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்கள் மற்றும் இந்த விமான விபத்து சம்பவமானது தமக்கு மிகுந்த வேதனையையும் துயரத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்றும், பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை அந்த உறவினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும், அந்த விபத்து ஏற்பட்ட பகுதியில் தொடர்ந்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு அந்த தேவையான நிவாரண பணிகள் மற்றும் மீட்பு பணிகளை விரைவுபடுத்துவதற்கு தாம் உத்தரவிட்டிருக்கிறேன் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள அந்த இரங்கல் செய்தியில் மற்றும் அந்த துயர செய்தியில் வேதனையை வெளிப்படுத்தும் அந்த செய்தியில் அவர் தெரிவித்திருக்கிறார். அகமதாபாத் விமான நிலையத்தில் மீட்பு பணிகள் குறித்து குஜராத் மாநில அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் அங்கு போர்க்கால அடிப்படையில் அங்கு மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மருத்துவமனைகளில் எல்லாம் அந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் இப்போது நான் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி, விபத்து ஏற்பட்ட சில நிமிடங்களில் அந்த பகுதியில் குவிந்த மக்கள், மீட்பு படையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர், காவல்துறையினர் என விபத்து ஏற்பட்ட பகுதிகளுக்குள் சில நிமிடங்களுக்குள் அந்த அவர்கள் சென்ற காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மீட்பு படையினர் அந்த விமானத்தின் புகை மற்றும் அந்த உருக்குலைந்த பகுதிகள் ஆகியவை அகற்றப்படுவதற்கு முன்பாகவே அங்கு மீட்பு படையினர் விரைந்து சென்ற காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் இந்த விபத்தானது மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது என்று அவர் கூறியிருக்கிறார். இந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரின் குடும்பத்தினருக்கும் தேவையான உதவிகள் கிடைக்கும் என நாம் நம்புவதாகவும், அனைவரையும் பாதுகாப்பாக அந்த இடத்தில் இருந்து மீட்க வேண்டும், நிவாரண உதவிகள் கிடைக்க வேண்டும் மற்றும் அந்த பகுதியில் உள்ள விபத்தில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் இந்த விபத்து குறித்து அவருடைய துயர செய்தியை அவர் வெளியிட்டிருக்கிறார். இந்த விமானம் நொறுங்கிய விபத்தால் ஒட்டுமொத்த தேசமே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. இந்த கோர விபத்தில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த இந்த சம்பவம் அனைவருக்கும் மிகுந்த வேதனையையும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு இதயம் நொறுங்கி வேதனை அளிக்கிறது என்று பிரதமர், முதலமைச்சர்கள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோரும், இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் அந்த தலைவரும் உள்ளிட்டோரும் அந்த தங்களது அந்த துயரமான செய்தியை அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். விபத்து காட்சிகள், அந்த விமானமானது வானில் மேலெழும்பி பறந்த பிறகு சரியான வேகத்தை எட்ட முடியாததால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்பதால் தொழில்நுட்ப கோளாறு, அதாவது இயந்திர கோளாறு, அந்த என்ஜின்களில் ஏற்பட்டுள்ள மிக முக்கிய ஒரு கோளாறால் இந்த விபத்து ஏற்பட்டு தரையிறங்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்ட போது விமானம் நொறுங்கி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. இப்போது அந்த அகமதாபாத் நகரம் முழுவதுமே ஒரு துயரமான, ஒரு சோகமான நிகழ்வு ஏற்பட்டதன் எதிரொலியைத்தான் இப்போது காண முடிகிறது. தொடர்ந்து அந்த பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய அந்த மீட்பு பணிகளை நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டன் இப்போது அந்த விபத்து தொடர்பாக வந்துள்ள தகவல்களை நம்ம டெல்லியிலிருந்து நமது செய்தியாளர் ஆண்டன் அளித்துக் கொண்டிருந்தார். மேலும் பல்வேறு தகவல்களை நேரலையில் அவர் அளிக்க இருக்கிறார். தற்போது 133 உடல்கள் இதுவரை மீட்கப்பட்டிருப்பதாக முதல் கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து விபத்து ஏற்பட்ட பகுதியிலிருந்து இதுவரை 133 உடல்கள் இதுவரை மீட்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பெரும்பாலான உடல்கள் கருகிய நிலையில் இருந்ததாகவும், மீட்கப்பட்ட உடல்களில் பெரும்பாலான உடல்கள் ஏனென்றால் அந்த விமானம் முழுமையாக எரிந்து சாம்பலானதால் அந்த மீட்கப்பட்ட உடல்கள் கருகி இருந்ததாகவும் இப்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் படுகாயமடைந்த பயணிகளுக்கு உரிய சிகிச்சை, அவசர கால சிகிச்சை தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த வேதனையான, துயரமான இந்த விபத்து ஏற்பட்ட பகுதியில் இப்போது அந்த சற்று முன்பு எடுக்கப்பட்ட அந்த மீட்பு பணிகள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விபத்து ஏற்பட்டது மருத்துவ மாணவர்கள் தங்கியிருந்த அந்த விடுதி மீது இந்த விபத்து விமானம் நொறுங்கி விழுந்ததால் இந்த டாக்டர்ஸ் ஹாஸ்டலில் இந்த விபத்து ஏற்பட்டால் 20க்கும் மேற்பட்ட அந்த மருத்துவ மாணவர்களும் படுகாயம் அடைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விமான விபத்து
ஏற்பட்ட பகுதி குடியிருப்பு பகுதி மட்டுமல்ல, மருத்துவ மாணவர்கள் தங்கியிருந்த அந்த விடுதி பகுதி என்பதும் கண்டறியப்பட்டிருக்கிறது. அந்த விடுதியில் மருத்துவ மாணவர்கள் 20க்கும் மேற்பட்டோர் அங்கு உணவருந்தி கொண்டிருந்த போது இந்த விமானம் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது.